வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவின் மிக முக்கியமான நிர்வாகிகள் மற்றும் வேட்பாளர்கள் வீட்டில் பறக்கும்படை அதிகாரிகள் சோதனைகள் நடத்தி வருவதாகவும் மூட்டையாக பணங்களை கைப்பற்றுவதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த தேர்தலில் பறக்கும்படை அதிகாரிகள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் அதிகமாக குவிக்கப்பட்டுள்ளதாகவும், அதிமுகவுடன் என்னதான் பாஜக கூட்டணி வைத்தாலும் தேர்தல் விதிமுறைகள் என்பது ஒன்றுதான். வேட்பாளர்கள் தொகுதிகளில் பணப்பட்டுவாடாவை செய்யக்கூடாது என்று பல்வேறு விதிகள் உள்ளது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி தான் நம் அனைவருக்கும் நன்றாகவே தெரியுமே. 10 தேர்தல்களில் தோல்வியடைந்த எடப்பாடி இந்த தேர்தலில் எப்படியாவது வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த வேட்பாளர்களிடம் கூறியது ஒன்றுதான். நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், எத்தனை கோடி வேண்டுமானாலும் செலவு செய்யலாம், வெற்றியடைந்தால் மட்டும்தான் உங்களது அமைச்சர் பதவி உறுதி செய்யப்படும். கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியடைந்தால் நேரடியாக அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் என்ற தகவலையும் எடப்பாடி தெரிவித்திருந்தார். இதனால்தான் தற்பொழுது பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்ட அதிமுகவின் வேட்பாளர்கள் தற்பொழுது புகார்கள் கொடுக்கப்பட்ட நிலையில் பறக்கும்படை அதிகாரிகள் வீடு புகுந்து சோதனைகளையும் ஈடுபட்டு வருகிறார்கள். நேற்று முன்தினம் திமுகவின் சில வேட்பாளர்கள் வீட்டிலும் நடத்தப்பட்ட சோதனை தற்பொழுது அதிமுகவின் வேட்பாளர்களது வீட்டிலும் சோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறது. எப்படியாக இருந்தாலும் அதிமுக இந்த தேர்தலில் தோல்வியடைவது உறுதிதான். அதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். மக்களிடம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நல்லவராக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று பல முறை முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். ஆனால் மக்கள் எடப்பாடியை புரிந்து வைத்திருப்பது ஒன்றுதான். எடப்பாடி ஒரு துரோகி. சசிகலா அவர்களது காலில் விழுந்து எடப்பாடி பொதுச்செயலாளராக தற்பொழுது வரை பொறுப்பில் இருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சசிகலா அவர்கள் ஆதரித்ததுதான். அன்று சசிகலா அவர்கள் எடுத்த முடிவுதான் இன்று அவரை புதிய கட்சியில் தொடக்கக்கூடிய நிலைமையும் உருவாகியுள்ளது. நன்றி இருந்திருந்தால் எடப்பாடி பதவியை விட்டு கொடுத்திருப்பார் அல்லது அதிமுகவில் சசிகலாவை தொடர வைத்திருப்பார். ஆனால் அதிமுகவை முழுமையாக சொந்தம் கொண்டாட வேண்டும் என்பதற்காக எடப்பாடி போட்ட திட்டம்தான் தற்பொழுது மக்களை எடப்பாடி துரோகியாக நினைத்து மக்கள் ஆதரவுகள் எடப்பாடிக்கு இல்லை என்பதையும் 10 தேர்தல்களில் புரிய வைக்கக்கூடிய நிலைமையாகவே மாறிவிட்டது. இனி வரக்கூடிய ஒவ்வொரு தேர்தல்களிலும் அதிமுக வெற்றியடைவது கடினம்தான் என்ற உளவுத்துறை சொன்ன கருத்து கணிப்புகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. 2031 சட்டசபை தேர்தலில் நிச்சயமாக அதிமுக பாஜக தலைமையிலோ அல்லது டிவிகே தலைமையிலோ தான் கூட்டணியை வைக்கும். ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பி அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் இல்லை, சசிகலாவின் பின்னால் சென்று விட்டார்கள். பணப்பட்டுவாடா செய்த அதிமுகவின் வேட்பாளர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த முறை வெற்றியடையவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி தான் காரணமா அல்லது களத்தில் மக்கள் ஆதரவு அதிமுகவிற்கு இல்லையா என்பதையும் கூறுங்கள்.